இன்னைக்கு லஞ்சுக்கு செம்ம டேஸ்டியான தக்காளி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். செம்ம சிம்பிள், 15 மினிட்ஸில் வந்து வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் புதினா சேர்த்து வதக்குங்க. புதினாவை எண்ணெயிலே நம்ம சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து தக்காளியை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளியை ரொம்ப வதக்க வேண்டாம், ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். கொத்தமல்லி தூவிட்டு இதில் நான் வந்து 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசியை வந்து இதோட சேர்த்துட்டு 3 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான தக்காளி பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா